ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டயஃப்ராம் பம்போட பேசிக் ஒர்க்கிங் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் டயஃப்ராம் பம்போட இமேஜ் என்ன இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டயஃப்ராம் பம்ப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த டயஃப்ராம் பம்ப் யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து இந்த பம்ப் மூலமாட்டு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்ட்ஸை பார்த்துலாம். இது டிஸ்சார்ஜ் இன்போர்ட், இது சக்ஷன் போர்ட். இதில் வந்து சக்கோலுக்கு இது இருக்குது, அதாவது பால் சக்கோல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இது டயஃப்ராம், இது ஏர், இந்த ஏரியாவை மொத்தம் ஏர் சேம்பர் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து இது ஃப்ளூயிட் சேம்பர். ஓகேங்களா? ஃப்ளூயிட் சேம்பரோட ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல டயஃப்ராம் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல தான் ஒரு டிசிவி இருக்கும். இந்த டிசிவி எப்போ ஆன் ஆஃப் ஆகுதோ அந்த டைம் வந்து ஆயிலை வந்து ப்ரீஸை வந்து செக் பண்ணி டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ டிசிவி ஏர்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டயஃப்ராம் பிடிச்சி இந்த பக்கத்தில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ண தொடங்கும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆயிலை வந்து ரைட் சைடில் உள்ள வால் அப்பாக தொடங்கிடும். ஓகேவா? அப்போ அந்த டைம் ஆயில் இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகும். அதாவது இந்த ஃப்ளூயிட் சேம்பர் ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இது இங்கே அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சைடில் இருக்க டயஃப்ராம் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த பால் வால்வை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி டாப்பில் இருக்க பால் வால்வை பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஆயில் எல்லாத்தையும் மேலே வெளியில் அனுப்போம். ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் வெளியோட வெளியே அனுப்போம். இது டிசிவி வந்து ஏ போர்ட்லேருந்து பி போர்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்களா, ஆயில் வந்து சேம் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த இப்போ லூப்பெல்லாம் ரைட் சைடு போனது எல்லாமே லெஃப்ட் சைடு போகுதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டயஃப்ராம் வந்து இந்த பக்கமாட்டு, அதாவது ரைட் சைடு பக்கமாக புஷ் பண்ண தொடங்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஏரியா ஃபுல்லாக லூப்பால் அக்குமுலேட் ஆகும். ரைட் சைடில் உள்ளது இந்த பால் என்ன க்ளோஸுக்கு பார்த்தீங்களா, இந்த பால் சக்கோல் க்ளோஸில் பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் ஆகி இந்த வழியோட வெளில போக தொடங்கும். ஓகேவா? இதுக்காக ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கேன், வாங்க அதை பார்த்துடலாம். டிசிவி ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சரிங்களா, இப்போ டிசிவி ஆன் ஆகி சேம்பர் வந்து டயஃப்ராம் வந்து இங்கே புஷ் பண்ண தொடங்குது. ஓகேங்களா? புஷ் பண்ண தொடங்கும்போது என்ன ஆகும்னா இந்த பால் ஓப்பன் ஆகிட்டு, ஓகேவா? ஓப்பன் ஆகும்போது இந்த வழியோட லூப் வந்து இந்த ஏரியா மொத்த ஏரியா அக்குமுலேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிசிவி அடுத்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு. ஓகேவா? லெஃப்ட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகும், இந்த பால் வால் இங்கே க்ளோஸ் ஆகிடும். அப்போ இங்கே கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த பால் வால் ஓப்பன் ஆகி, இந்த சக்கோல் ஓப்பன் ஆகி இந்த வழியோட, அதாவது டாப் வழியோட டிஸ்சார்ஜ் ஆகும். அட் டைமில் ரிட்டர்ன் லெஃப்ட் சைடில் உள்ள சைடு வந்து லூப்பை வந்து சக்ஷன் பண்ணி சேம்பருக்கு வைக்க தொடங்கும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் இதில் கன்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதோட அட்வான்டேஜ் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகப்படியான விஸ்காசிட்டி உள்ள ஆயிலை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட ப்ரெஷர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1200 பார் வரை நம்மளால் இது ப்ரெஷர் கெப்பாசிட்டி உண்டு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பம்பிங் எஃபிஷியன்சி, அதாவது நிலையான உந்து விஷயம்பாங்க. ஓகேங்களா? அது வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஹை ப்ரெஷரில் உள்ள ஏரியாவில் வந்து நம்ம இந்த டயஃப்ராம் பம்பை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லூப்பை செக் பண்ணி டெலிவரி பண்ணும்போது துண்டாக தான், அதாவது இதோட பல்ஸ் டைப் வந்து ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, விட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது கொஞ்சமாக தான் ஆயிலை வந்து மூவ் பண்ணும். சரி, கொஞ்சம் மீன்ஸ் பல்ஸ் டைப் ஃப்ளோனா ஒரு செக்ஷன் கொடுக்குது, அடுத்த செக்ஷன் கேப் கொடுக்கும், அடுத்த ஒரு செக்ஷன் கொடுக்குது, அடுத்த கொஞ்சம் கேப் கொடுக்கும். அப்படி பல்ஸ் டைப்பில் தான் இது வந்து ஆயிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.